कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தே நினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. நக்ரக்ரஸ்தபதமோ சமுத்ருதகரமோ பிரம்மாதயோ போசுரா பால்யந்தாமிதி தீனவாக்கியகரிணமோ தேவேஷு சக்தேஷு யகாகாம் மாச்சேசேதிரசக்ஷதக்ரகணனே சக்ராயுத ஸ்ரீதரகாம் ஆர்த்தத்ராண பராயண ச பகவன் நாராயணோ மே கதிஹி. நாராயணியத்தினுடைய 26வது தசகத்தினுடைய உயர்ந்த 5வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி முடிச்சாருன்னு நம்ம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். கஜேந்திரனுடைய அற்புதமான ஒரு விருத்தாந்தத்தால அந்த கஜேந்திரனுடைய காலை உகுன்ற கந்தர்வன் முதலையாக வந்து பிடிக்க பல வருஷங்கள் அந்த கஜேந்திரன் போராடின்னு இருக்கான்னு நம்ம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். அதே சந்தர்ப்பத்தில் நம்ம எல்லாருக்கும் கவனத்தில் இருக்கோம், நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலும் ஸ்ரீ கஜேந்திர வரதராஜ பெருமாளுடைய ஒரு திருக்கோயில் தமிழ்நாட்டில் திருப்பத்தூர் என்ற ஒரு இடத்திலே ஜோலார்பேட்டையிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திலேயும் வாணியம்பாடியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலிலே அநேகமாக அனைத்து சன்னதிகளுடைய திவ்ய தரிசனங்களையும் முடித்த நாம் இதோ ஆண்டாள் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தை அடைய இருக்கின்றோம். ஆண்டாளுடைய உயர்ந்த அந்த சன்னதிக்கு முன்னால் நமக்கு சுதை வடிவத்திலே பலவிதமான திவ்ய தரிசனங்கள். இதோ பெரியாழ்வார் ஆனவர் துளசி மாடத்திற்கு முன்பு ஆண்டாள் நாச்சியார் கோதை பிராட்டியாக பூமி பிராட்டியின் அம்சமாக தவழ்ந்திருக்க அவளை கண்டெடுக்கக்கூடிய இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காக வன்றோ ஆண்டாள் அவதரித்தால் இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய மணவாள மாமுனி மங்களாசாசனம் செய்தபடி அவளை எடுக்கக்கூடிய திவ்ய தரிசனம். அது மட்டுமா பலவிதமான வடிவங்களிலே இங்கு ஆதிசேஷன் மேல் அமர்ந்த திருக்கோலத்திலே மகாவிஷ்ணுவும் திருவள்ளிக்கேணியினுடைய அபிமான ஸ்தலமாக இருப்பதால் ருக்மிணி தாயாரோடு பார்த்தசாரதியும் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி பசுமாடுகளோடும் கன்றுகளோடும் நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய பலவிதமான ஒரு வைபவங்களோடு இதோ சன்னதிக்குள்ளே மூலவருடைய தரிசனத்திற்காக நாம் நுழைந்து விட்டோம். வெளியிலே ஒரு சிறிய முகப்பு, அதிலே கஜேந்திர மோட்சத்தை மீண்டும் நினைவுபடுத்துவது போல இருபுறமும் யானைகள் அலங்கரிக்க கஜலட்சுமி நமக்கு சேவையை அளிக்க இதோ ஆண்டாள் நாச்சியார் நமக்கு தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டார். அழகான நின்ற திருக்கோலம், மூலமூர்த்தி உயர்ந்த கிரீடத்தை தான் சார்த்தி கொண்டு மூக்குத்தியானது தன்னுடைய திருமுகத்திலே பளபளக்க கர்ணபத்திரங்கள் தோடே செவிப்பூவே என்று திருப்பாவையிலே தான் கண்ணனிடம் வாங்கி பெற்றதை கம்பீரமாக சார்த்தி கொண்டிருக்கக்கூடிய காட்சி. திறந்த கண்களோடும் கையிலே தாமரை பூவை தாங்கிக் கொண்டிருக்கின்றாள். ஆனால் கிளியானது அவளிடத்திலே இங்கு இல்லை. அது மட்டுமா, மைத்துனன் நம்பி மதுசூதன் கைப்பற்றி அணிவித்த உயர்ந்த திருமாங்கல்யமானது ஆண்டாளுக்கு இங்கே நம்மை அலங்கரிக்கின்றது. அந்த ஆண்டாள் நாச்சியாருடைய திவ்ய ஹாரத்தியோடு நாம் இதோ ஆச்சாரிய சிரேஷ்டர்களுடைய திவ்ய தரிசனத்தை இங்கே அடைகின்றோம். மூலமூர்த்திகளாக கூரத்தாழ்வான், இதோ உத்தம சிரேஷ்டரான முதலியாண்டான், ஆச்சாரிய சிரேஷ்டரான மணவாள மாமுனிகள்,
1000வது ஆண்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய பாஷ்யக்காரரான ஸ்ரீ ராமானுஜர், அது மட்டுமா உற்சவமூர்த்திகளாக ஸ்ரீ ராமானுஜரும் மணவாள மாமுனிகளும் ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் இந்த திருக்கோயிலிலே நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்க, அதோடு ஆழ்வார்களும் ஒவ்வொரு புறமும் பல ஆழ்வார்களாக இதோ பெரியாழ்வார், குலசேகர ஆழ்வார், தொண்டர்களுக்கு அடிப்பொடினான் என்ற தொண்டரடி பொடி ஆழ்வார், திருப்பானாழ்வார் இவர்கள் நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சியை அளிக்க, இதோ மற்றொரு புறத்திலே பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிசையாழ்வார், நாதமுனிகள், நம்மாழ்வார், மதுரகவி என்று ஆழ்வார் ஆச்சாரியர்கள், ஆண்டாள் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் நாராயணீயத்திற்கு 26வது தசகத்தின் 6வது ஸ்லோகத்தை பட்டத்திரி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வைபவத்திற்கு திரும்பிவிட்டோம். அவரும் தொடங்கிவிட்டார். குருவாயிரப்பா, त्वत्सेवायाक वैभवद्दुर्निरोधमोकं युध्यं तमो वत्सराणां सहस्रं प्राप्ते काले त्वत्पदैकाग्र्यसिद्ध्यैः नक्राक्रान्तमो अस्ति वर्यमो व्यदास्त्वं. யானையினுடைய காலம் முதல்ல பிடிச்சு 1000 வருஷ காலம் போராட்டம் நடந்ததாக பட்டத்திரி இந்த ஸ்லோகத்துல உனக்கு கணக்கே போட்டு கொடுக்கிறார். குருவாயிரப்பா, உன்னுடைய பக்தனா இருந்தா அவன் இப்படி கஷ்டப்படணுமா? யுத்தியம் வத்சராணம் சகஸ்ரம், 1000 வருஷ காலம் போட்டி நடக்கிறது. முதலைய காலை பிடிச்சு இழுக்கிறதுக்கு மற்ற குட்டி யானைகள் எல்லாம் சுத்தி நிக்கிறது. தங்க ஒவ்வொரு துதிக்கையா சேர்த்து சேர்த்து கஜேந்திரனான தன்னுடைய ஆண் யானையினுடைய துதிக்கையில தோத்து அப்படியே இழுக்கிறதாம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், முதலைக்கு ஜலத்துல அதிகமான ஒரு பலம்னு. அந்த கந்தர்வனா இருக்கிறதுனால வேற இந்த காலை விட்டுட்டா சாப விமோசனம் கிடைக்காதுன்னு முதலைக்கு தெரியும். அதனால எவ்வளவு இழுத்தாலும் கட்டியா பிடிக்கிறது, ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப என்ன ஆகும்? உலகத்தினுடைய வழக்கத்தை சொன்னார் நாராயண பட்டத்திரி. சாதாரணமா ஒரு வீட்டுல ஒருத்தர் ஒரு ஆஸ்பத்திரியில 1 மாசம் படுத்திருந்தா கூடவே இருப்பா. அதுவே ஒரு வருஷ காலம் 6 மாசத்துக்கு மேல அதிகமா போயிடுத்துன்னா தானும் வீட்டுக்கு போயிட்டு ஆகாரம் பண்ணிட்டு அப்புறம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருப்பா. அதுவே 2 வருஷம் 3 வருஷம் பர்மனண்டா இவர் ஹாஸ்பிட்டல்லயே இருக்கா மாதிரி ஆயிடுத்துனா யாராவது ஒருத்தரை இவருக்கு ஏற்பாடு பண்ணிட்டு பாத்துக்கோங்க, ஏதான முடியலன்னா தகவல் சொல்லுங்கன்னு போயிடுவாளாம். அப்படி கூட நடக்கிறது இருக்கு, நன்னா பாத்துக்கிறவாளும் இருக்கா. பட் உலகத்துல எல்லாருக்கும் ஒரு விரக்தி ஏற்படுவது நியாயம் தானே. யானையா இருந்தா கூட என்னாச்சா, 1000 வருஷம் ஆன உடனே இந்த பெண் யானைகள்லாம் தானும் போய் எங்களுக்கு பசியா இருக்குன்னு ஒவ்வொரு நாளும் தான் போய் ஆகாரம் பண்ணுமா. அப்ப கஜேந்திரனை கேட்குமா, பட்டத்திரியோட அற்புதமான ஒரு பரிணாமம், உங்களுக்கு என்ன ஆகாரம் எடுத்துன்னு வரணும்னு சொல்லுங்க, நாங்களும் சாப்பிட்டுட்டு உங்களுக்கும் எடுத்துன்னு வரேன்னு சொல்லும். அப்ப கஜேந்திர ஆழ்வான் சொல்லுவார், எனக்கு பசியே கிடையாது, பிராப்தே காலே தொத்பதை காக்ய சித்தி, உங்களால முடிஞ்சா என்ன வெளியில கொண்டு வர பாடுங்க, எனக்கு சாப்பாடே வேண்டாம், பசியே எடுக்கலன்னு வாராம். உலகத்துல என்ன ஒரு பெரிய தத்துவம்னு சொன்னால், ஸ்ரீவத்ச ஜெயராம சர்மா அவர்கள் சொல்லுவார், இந்த கஜேந்திர மோட்ச சரித்திரத்தை சொல்லும் போது, உலகத்துல பிராண பசி ஒத்தனுக்கு இருக்கும் போது வயத்து பசி எடுக்கவே எடுக்காதான். உயிருக்கு பசி அப்படின்னா வயத்து பசிக்கவே பசிக்காது. அது அனுபவத்துல பல பேர் பார்க்கலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, நாம ஏதோ ஒரு வெளியூருக்கு போறோம், எலி தொல்லை வீட்டுல ஜாஸ்தியா இருக்க அப்படின்ட்டு ஒரு மசால் வடைய வாசனையா வாங்கி எலி கூண்டுல வச்சுட்டு போவோம். உடனே அந்த எலி மசால் வடைக்கு ஆசைப்பட்டு அந்த வடையை பிடிச்சு அப்படியே கூண்டுக்குள்ள மாட்டிக்கும். நாம 3 நாள் கழிச்சு பார்த்தா எலி அப்படியே இருக்கும். அது முதல்ல தொட்ட வடைய அதுக்கப்புறம் அது சாப்பிட்டே இருக்காதாம். அதுக்கு அப்பவே விவேகம் வந்துருமா, இந்த வடை தானே நம்மள மாட்டி விட்டது, நமக்கு வேண்டியது இப்ப உயிர் பசி, அதனால இதுல நம்ம வாயையே வைக்க கூடாதுன்னு அந்த எலி கூட விவேகமா இருக்கச்சே. இப்படி பல மனிதர்கள் உயிர் பசி இருக்கச்சே கூட, பிராண பசி இருக்கச்சே கூட வயிற்று பசியை மறக்காதவா உலகத்துல இருக்கா. ஆனா இந்த யானை அப்படி இல்லைன்னார் பட்டத்திரி. அந்த விவேகம் வந்துருத்து, நாம இப்படி கீழே இறங்கவே தானே மாட்டின்றோன்னு சாப்பாடே சாப்பிடல. 1000 வருஷ காலம் பட்னி. ஒரு காலகட்டத்தில் என்னாச்சு குருவாயிரப்பா, தாங்க போய் ஆகாரம் பண்ணிட்டு எட்டி எட்டி பார்த்திருந்த பெண் யானைகள் ஒரு காலகட்டத்தில் அதுகளும் வரவே இல்லை. இவரே எப்படியாவது காப்பாத்திட்டு வந்தா வரட்டும், நாம எதுக்காக இங்க உட்கார்ந்து இருக்கணும்ட்டு அதுகளும் மறைஞ்சு போயிடுத்து. குடும்பத்துல இருக்கிறவா கையை விட்டுட்டா. அப்பதான் அவருக்கு தோணித்தான், உலகத்துல இனிமே நம்மளாலையும் காப்பாத்திக்க முடியாது,
குடும்பமும் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் ஒருத்தரை காப்பாத்துவா. ஆபத் பாந்தவனாகவும் அநாதரட்சகனாகவும் எல்லா காலகட்டத்திலையும் நம்மளை காப்பாற்றக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபம்னு ஒண்ணு இருக்குமோனோ அவரை கூப்பிடுவோம், அந்த ஆதி மூலத்தை கூப்பிடுவோம். அவர் நம்மளை காப்பாத்துவார்னு தொற்சேவாயாக வைபவ துர்நிரோதம் யுத்தியம் வத்சராணம் சகஸ்ரமம். பட்டத்திரி கேட்டார், 1000 வருஷ காலம் இதை தவிக்க விட்டேன்னு. குருவாயூரப்பன் சொன்னாராம், 1000 வருஷம் தவிக்க விட்டிருக்கவே மாட்டேன். முதல்ல காலை பிடிச்ச உடனேயே ஆதி மூலமேன்னு கூப்பிட்டு நான் தயாரா இருக்கேன், ஓடி வந்திருப்பேன். ஆனா தன் குடும்பம் காப்பாத்தும், தன்னை சேர்ந்தவா காப்பாத்துவா, தன்னுடைய சுயபலத்தினால நாமளே கால தூக்கின்னு வெளியில வந்துடலான்னு ஒரு அகங்காரம் மமகாரம் இவ்வளவு இந்த யானைக்கு இருந்ததுனால என்ன கூப்பிட்டாதான பட்டத்திரி நான் போக முடியும். முதலையே கூப்பிட்டு தான் நான் போயிருப்பேன். ஆனால் அந்த விவேகம் இதுக்கு இப்பத்தானே வந்திருக்கு, கூப்பிடட்டும், கிளம்புறேன்னு குருவாயூரப்பா நீ காத்துன்னு இருக்கியோ. செவ்வை சூடுவார் தமிழ் பாகவதத்துல சொன்னார், பிடிக்குலம் கலங்கி ஈர்க்கும் பெரிவலி தொலைந்து மாழ்க தடத்திடை இடங்கரு ஈர்ப்ப சார்கரை வேழம் ஈர்த்து விடர்கருவலத்தினோடும் வெந்திரல் சிலத்தினோடும் அடர் கருங்கொடிய போராண்டு 1000 அடர்ந்ததே. அப்பத்தான் இது தீர்மானம் பண்ணித்து பரமாத்ம ஸ்வரூபத்தை நம்ம கூப்பிடுவோம்னு குருவாயூரப்பா உன்னை தியானம் பண்ணித்தாமேன்னு 26வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்தை பட்டத்திரி முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, 1000 ஆண்டு காலம் ஆராதித்தும்மை போற்றும் நேயமார் முதலை கன்று நிமிர்ந்திடும் பக்தி தோன்ற தோய்ந்திடும் துன்பல் தந்தீர் தோன்றலே குருவாயூரில் மேயதோர் பெருமை நின்ற மேன்மைதான் புகழற்பாற்றோ. உன்னுடைய பெருமையை என்ன சொல்லுவேன்னு முடிச்ச நாராயண பட்டத்திரி 26வது தசகத்தினுடைய அடுத்த பரிணாமமாக 7வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறாராம். குருவாயூரப்பா எல்லாரும் கைவிட்டுட்டான்னு உடனே பகவானான உன்னுடைய ஸ்மரணம் வந்தது. அப்ப அந்த யானை என்ன பண்ணித்து, ஆர்த்தியுக்த பிராக்தன ஞான பக்தி சுண்டோக்ஷிப்தை புண்டரீகை சமர்ச்சன் பூர்வாபியஸ்தம் நிர்விசேஷாத்மனிஷ்டம் சோஹஸ்திரஸ்ரேஷ்டம் சொன்வகாதி பராத்மல். கஜேந்திர மோட்சத்திலேயே ஆச்சரியமான ஸ்லோகம் இந்த 7வது ஸ்லோகம். யானையினுடைய பக்தி அடுத்த நிமிஷம் என்ன பண்ணித்து, பகவானான மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணித்து அவன் தான் ஆதி மூலம்னு தெரிஞ்சது. சுவாமியை கூப்பிட்டுட்டா அவர் வருவாரே, அவருக்கு மரியாதைக்கு ஏதாவது கொடுக்கணுமே, என்ன இருக்குன்னு தேடி பார்த்துதான். அந்த ஞான பக்தியினால பக்கத்துல இதுக்கு தாமரை புஷ்பம் ஒண்ணு கண்ணில் தென்பட்டது. அந்த தாமரை புஷ்பத்தை இத்தனை கஷ்டத்திலையும் அப்படியே அந்த தண்டோட எடுத்து தூக்கி துதிக்க மேல நேர பாக்குற மாதிரி பட்டத்திரியோட ஸ்லோகம் சுண்டோக்ஷிப்தை. சுண்டோக்ஷிப்தைகைனா அந்த யானையினுடைய அந்த மஸ்தகம் இருக்க, அந்த துதிக்க இருக்க, அதுல அப்படியே ஒரு சொல்லிட்டு பெரிய தண்டோட அப்படி எடுத்து தூக்கி பிடிச்சதான். குருவாயூரப்பா நீ இந்த ஒரு தூக்கி பிடிச்ச உடனே தயாராயிட்ட வைகுண்டத்துல அப்படி கையில வச்சுண்டு பூர்வம் அர்த்தம் பூர்வாபியஸ்தம் நிர்விசேஷாத்ம எல்லா பொருளுக்கும் எது ஆதியோ அப்படிப்பட்ட ஆதி மூலமேனு ஒரு குரல் கொடுத்ததாமே. பகவானும் தான் கிளம்புவதற்கு குருவாயூரப்பா நீ தயாரானையாமேன்னு 26வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்தை தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை திருப்பத்தூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய மூலமூர்த்தி ஸ்ரீனிவாசவரத பெருமாளுடைய திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன் நாராயண